ஸோ விஜய் அவங்கள லைக் அரசியல் பேச்சு இப்போ தமிழ்நாடை தாண்டி லைக் பாண்டிச்சேரியிலையும் வெடிச்சிருக்குங்க. அவரு பாண்டிச்சேரி லைக் 11 நிமிஷம் தான் பேசினாரு. 11 நிமிஷம் பிளாஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பேசினாரு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, லைக் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது. லைக் எதிர்கட்சியோ இல்லை எந்த கட்சியோ வந்து மீட்டிங் நடத்துறதோ அவங்களுக்கு வந்து லைக் சேஃப்டி பர்பஸ்க்காக நிறைய பண்றாங்க. இந்த கட்சியில் இருக்கவங்களுக்கும் மக்களுக்கும் லைக் நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஆட்சி பற்றி ஃபர்ஸ்ட் பேசிட்டாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைக் மத்திய அரசு பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா முழு மாநில அந்தஸ்து கொடுக்கறதுல லைக் இன்னமும் தாமதிச்சு வராங்க. அவங்க வந்து லைக் பாண்டிச்சேரி வந்து முழு மாநில அந்தஸ்து தரணும், ஏன் தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மத்திய அரசை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க. அது மட்டும் நான் என்ன சொல்லியிருந்தாங்க, லைக் தமிழ்நாடும் புதுச்சேரியிலும் காகிதத்தில் தான் வேற வேற, ஆனா மனசளவுல மக்கள் மனசுல பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எங்கெங்க லைக் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, உலகம் முழுக்க எங்கெங்க தமிழ் மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்காக எப்பவுமே நான் வந்து நிற்பேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்குமே எங்களோட கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம லைக் டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் நேரடியாக எச்சரிக்கை ஒன்று விட்டுருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி உங்களோட கமெண்ட் என்ன? விஜயோட பேச்சு லைக் அனல் பறக்கிறதா இருந்ததா? ஓகே, எப்படி இருந்தது உங்களுக்கு? அதுல என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, இது மாதிரி டெய்லி வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.